நாதம்பிரானுக்கு பார்க்குற பால் பாருங்க இதுக்கால ஓடி அப்படியே வயலுக்கு போகுது இங்கே பாருங்க எல்லாரும் வந்து விளக்கேற்றிக்கணும். வணக்கம் உறவுகளே, நாங்கள் இன்றைக்கு எங்கே நிற்கிறோம் மட்டும் பார்த்தீங்கன்னா என்றால் பவனியா மாவட்டத்தில் நிற்கிறோம். இங்கே என்ன இருக்கிறோம் மட்டும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வந்து உங்களுக்கு தெரியும் வரலாற்று சிறப்புமிக்க புதூர் ஆலயத்தின் வந்து புதூர் நாதம்பிரான் ஆலயத்தின் வந்து பாரம்பரிய முறைப்படி நடக்கிற பொங்கல் திருவிழா பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான மக்கள் வந்து இந்த பொங்கல் திருவிழாவுக்கு இப்போ விடிய வல்லனுக்கு வந்து கொண்டிருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இப்போ கொஞ்சம் மழை காலம் மண்டபடியால் நிறைய மக்கள் வந்து போகிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. நாங்கள் அப்படியே தொடர்ந்து உள்ளுக்க போய் எப்படி இந்த பொங்கல் விழா நடக்குதுன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அப்படியே தொடர்ந்து வீடியோ பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏனையின் ரோட்டில் தான் நிற்கிறோம். இதுதான் வந்து ஆலயத்துக்கு போகிற நுழைவாசல். கிட்டத்தட்ட இதில் இருந்து 6.5 கிலோமீட்டர் வந்து இந்த ஆலயத்துக்கு போகணும். இந்த இதில் போட் போட்டிருக்கு பாருங்கள், 6.5 கிலோமீட்டர். மக்கள் எல்லாம் நிறைய பேர் போய்கொண்டிருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அப்படியே நாங்கள் தொடர்ந்து உள்ளுக்க போய் பார்ப்போம் என்ன நடக்குதுண்டு. இது கண்டுக்கு ஸ்பெஷலாக முழு பஸ்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா கோயிலடிக்கு போய் தான் வரும். பாருங்கள் பஸ்ஸுகளெல்லாம் இவ்வளவு மக்கள் வந்து கொண்டிருக்கணும். இங்கே பாருங்க அதில் ஏறும். இந்த கோயிலுக்கு போகக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா இடம் எப்படி இருக்குன்னு பாருங்கள், பச்சை பசேலன்ட்டு இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கோயிலடிக்கு வந்துட்டோம். பாருங்கள் இவ்வளவு மக்கள் வந்து போய்கொண்டிருக்கணும். இப்போ கோயிலுக்கு முன்னுக்கு வந்துட்டோம் பாருங்கள், அதில் தான் கோயில் இருக்குது. நாங்கள் போய் பார்ப்போம். இப்போ இங்கே காவடி எல்லாம் அதே எக்கச்சக்கமான மக்கள் விடிய உடனே பாருங்கள், மழைன்றபடியாக எக்கச்சக்கமான மக்கள் வந்து கோயிலுக்கு வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. பாருங்க பாட்டு சம்புகள் காவடிகள் எல்லாம் நேற்றுக்கான நிறைவேற்றத்துக்காக வந்து கொண்டிருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கோயிலுண்ட முன்பக்கம். ஆலயத்தை பார்த்தா சிறிய ஆலயம் மாதிரி தான் தெரியும், ஆனால் உலக புகழ் பெற்ற ஒரு நாதம்பிரான் ஆலயம் இந்த ஆலயம். பாருங்கள் சிறிய ஆலயம்னாலும் இவ்வளவு மக்கள் வந்திருக்கணும் பார்த்தீங்களா. இப்போவே விடிய உள்ளனக்கவே இவ்வளவு மக்கள் உண்டு. அம்மா ஒரு ஆள் தேங்காய் உடைச்சி கொண்டிருக்கிறா பாருங்க. எவ்வளவு பால் சம்புகள் வந்து கொண்டு கொண்டு பாருங்க. அப்பா பால் சம்பு எடுக்கிறாங்கல்லாம் கூடவா இருக்குது. ஆலயத்தின் உள்பகுதிக்கு வந்துட்டோம் பாருங்கள். இதுதான் வந்து இந்த இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா புதூர் நாதம்பிரான் ஆலயம். எவ்வளவு மக்கள் உள்ளுக்கெல்லாம் வந்திருக்கணும் பாருங்கள். இதில் எல்லாம் பாருங்கள் இவ்வளவு மக்கள் வந்து இதில் பார்த்தீங்கன்னா பால் ஊற்றிக்கணும் பாருங்கள்.
இவ்வளோ பேர் பாருங்க நவம்பரானுக்கு பால் வாக்குறதுக்காக லைனில் வந்துட்டுருக்கிறோம். நீங்கள் இதில் ஃபுல்லாக விளக்கு ஏற்றி இருக்கணும் பாருங்க. விளக்கு ஏற்றி கொண்டெல்லாம் இருக்கணும். பாருங்க எல்லோரும் வந்து விளக்கு ஏற்றிக்கணும் நாதம்பிரானுக்கு. அப்படியே அதில் பால் வாத்து போட்டு அப்படியே வந்து இதில் மணி அடிச்சுட்டு போகணும். இங்கே வருங்க இதில் போயிட்டு இதில் மணி அடித்து போட்டு போகணும். எல்லோரும் தேங்காய் உடைச்சி பாருங்கள் நேர்த்தி கடனை நிறைவேற்றி கொண்டிருக்கணும். இங்கே எல்லாம் பாருங்கள் இவ்வளவு மக்கள் உண்டு. என்னென்றால் இந்த கொஞ்சம் நிலம் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கிறதால மழை பெய்யறதால வந்து எல்லோரும் ஒரே பாதையால் வந்து போகிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது பாருங்கள். அடுத்த சம் காவடிகள் வந்து பார்க்க வேறு ஆட போக மாட்டேங்குது பாருங்கள். இவ்வளோ காவடிகள் பாய்ச்சம் போகுது. காவடியோட பாய்ச்சம் படுக்கிறாக்கெல்லாம் கூட இருக்குது. ஒரு அருமையான வயல்வெளியில் பாருங்கள் இந்த ஆலயம் அமைஞ்சிருக்குது. உண்மையிலேயே இந்த ஆலயத்துக்கு வந்தால் ஒரு வித்தியாசமான ஒரு குளிர் காத்தோட இந்த திருவிழாவை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது.
இங்கே பாருங்க அன்னதானம் வழங்குற வைபவம் வந்து இடம்பெற்று கொண்டிருக்கு. இவ்வளவு மக்கள் வந்து வெயிலன்னும் பாராமல் மழை பெய்யுது இருக்கா வெயில் இருக்குது லைனில் நிற்கிறோம்ண்டு. என்ன இடம் கொஞ்சம் மழை பெய்தபடியாக கொஞ்சம் சேரும் சகதியமாக போச்சு. அந்த கூட்டுக்க பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து கோழி நேர்த்திக்காக வந்து மக்கள் வந்து கோழி கொடுக்கணும். அதுக்குள்ளே ஃபுல்லாக வந்து கோழி தான். ஆதம்பிரானுக்கு பார்க்குற பால் பாருங்க. இதுக்கால ஓடி அப்படியே வயலுக்கு போகுது. இங்கே இதுக்குள்ளாலே அப்படியே பால் ஓடுது. இதில் வந்து அப்படியே ஊற்றி கொண்டிருக்கு பாருங்க பால். அப்படியே பால் ஊற்றப்பட்டு அப்படியே இந்த வாய்க்காலோட அப்படியே வயலுக்கு போய் கொண்டிருக்கு. நேர்த்திக்காக மக்கள் பார்க்குற பால். ஏராளமான பக்தர்கள் தூர இடங்களில் இருந்து நீண்ட தூரங்களில் இருந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அன்பானவர்களே, இவையெல்லாம் நட்போடு கண்டு நாங்கள் மகிழ்வாரம் கொள்வதற்கு ஒரு மகிழ்ச்சி.
பால் ஜம்பண்டா பாருங்கள் இவ்வளவு பேர் போய் கொண்டிருக்கிறோம். எக்கச்சக்கமான ஆக்கள் இப்போ பால் ஜம்ப் எடுக்கிறத காணக்கூடிய மாதிரி இருக்குது. வட்டாப்படையில் இருந்தாலும் சரி, இஞ்சி இருந்தாலும் சரி, நிறைய மக்கள் பால் ஜம்ப் எடுக்கிறத காணக்கூடிய மாதிரி இருக்குது பாருங்கள். உடனே போலீஸ் நிலையத்தில் ஒப்படைத்து விடுங்கள். சச்சிவன் நீல காற்றத்தையும் வட்டக்கரம் சிறப்பு அடைந்திருக்கின்றார். மழை வரக்கூடிய சாத்தியக்கூறு இருக்கிற வழியாக பாருங்கள் எல்லா மக்களும் வந்து போய்கொண்டிருக்கணும். நாங்களும் மழைக்கு நின்றால் போகிறது கஷ்டமாக இருக்குன்னு நாங்களும் இப்போ வழிக்கிட போகிறோம்.